கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 14வது அதிகாரம் 22வது வசனம் முதல். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தார். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டார். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு அழகான ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு படகுல ஏறி அடுத்த கரைக்கு போங்கன்னு சொல்லி சீஷர்களை என்ன செய்யறாரா? துரிதப்படுத்தினார். அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, கட்டாயப்படுத்தினார்ன்னு இருக்கும். உங்க பிள்ளைங்களை படிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினாதான் அது என்ன செய்யும்? படிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது விளையாடணும்னு என்ன செய்யுது? ஆசைப்படுது. அது படிக்க விரும்பல, நாம என்ன செய்யறோம்? கட்டாயப்படுத்தி படிக்க வைக்கிறோம். இங்க சீஷர்களை அக்கறைக்கு போங்கன்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரா? கட்டாயப்படுத்துறாரா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு அக்கறைக்கு போகிறதுக்கு என்னது இல்லை? இஷ்டம் இல்லை. ஏன் இஷ்டம் இல்லை அப்படின்னா, சீஷர்கள்ல பெரும்பாலானோர் மீனவர்கள். அவங்களுக்கு அந்த சீதோஷ்ண நிலையை பார்த்த உடனே அன்னைக்கு அது புயல் வருகிற அறிகுறி அவங்களுக்கு என்ன செய்யும்? தெரிஞ்சிருக்கலாம். அதனால அவங்க இன்னைக்கு வேண்டான்னு என்ன செஞ்சிருக்கலாம்? நினைச்சிருக்கலாம். ஆனாலும் அங்க இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க படகுல என்ன செய்யறாங்க? போறாங்க. அடுத்த வசனம் சொல்லப்படுது பாருங்க. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. நடு கடல்ல என்ன செய்யறாங்க? அங்க புயல் காற்று எல்லாம் அடிக்குது. நடுக்கடல்ல அவங்க தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் போட்டிருக்கு பாருங்க, எதிர்காற்றாய் இருந்தபடியால். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க எந்த இடத்துல இருந்து வந்தாங்களோ அந்த திசைக்கு நேரா காற்று என்ன செய்யுது? அடிக்குது. இவங்க போகக்கூடிய இடம் அதுக்கு எதிர் திசையில என்ன செய்யுது? இருக்குது. எதிர்காற்றை மீறிதான் அவங்க என்ன செய்யணும்? போகணும். இது கிட்டத்தட்ட இந்த இடம் 2 மணி நேரத்துல படகுல கடக்க வேண்டிய இடம். இது அந்த சீஷர்கள் எவ்வளவு நேரமா கடப்பாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 9 மணி நேரத்துல இருந்து 12 மணி நேரமா என்ன செய்யறாங்க? கடக்குறாங்க. அதுவும் அவங்க கடந்து முடிக்கல, நடுக்கடல்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? நின்று கொண்டிருக்கிறாங்க. அவங்க அப்பொழுதாவது எதிர்காற்றா இருக்கு, நம்ம வந்த திசைக்கே போவோம்னு சொல்லி படகை திருப்பிட்டு அவங்க என்ன செய்யல? வரல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? அக்கறைக்கு போவோம். அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த நடுக்கடல்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? நின்று கொண்டு இருக்கிறாங்க. எப்பவுமே தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும், அதை நான் ஏற்றுக்கொள்ளணும், அந்த பலனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா உங்க சூழ்நிலைகள்லாம் என்ன செய்யாது? ஒத்துழைக்காது. உங்க சூழ்நிலைகள், உங்க கூட இருக்கிறவங்க, உங்களுடைய எல்லா விஷயங்களும் நீ தேவனோட வார்த்தையை பிடிச்சுக்கோ, அவருடைய பலன்களை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒத்துழைக்கிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை என்ன செய்யாது? இருக்காது. அந்த சூழ்நிலைகள்ல நீங்க அந்த பலனை பார்க்கறதுக்கான ஆதாரமும் என்ன செய்யாது? இருக்காது. அக்கறைக்கு போவோம் என்ற ஆதாரம் அந்த புயல் அடிக்கும் போது அங்க சீஷர்களுக்கு இருக்குதா?
அக்கறைக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் உங்களுக்கு அதுல இருந்துதா? கடல்ல புயல் அடிக்கி கொந்தளிக்குது, நடுக்கடல்ல நிக்கிறாங்க, நம்ம அக்கறைக்கு போய் சேருவோம் அப்படிங்கிற நிச்சயம் உங்களுக்கு இருந்திருக்குமா? இருந்திருக்காது. அவருடைய வார்த்தைக்கான ஆதாரம் உங்க சூழ்நிலைகள்ல இருக்காது. அவர் வார்த்தை மட்டும்தான் என்ன செய்யும்? ஆதாரமா இருக்கும். அதுக்கு பேரு தான் என்னது? விசுவாசம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனம் வாசிக்கலாம், 25, 26. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். எந்த புயல், எந்த காற்று அவங்கள மிரட்டியதோ, எதை பார்த்து அவங்க பயந்து போய் இருந்தாங்களோ, அதற்கு மேல இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரா? நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கும் நீங்க எந்த புயல் உங்களை மிரட்டிக்கிட்டு இருக்குதோ, எந்த சூழ்நிலை உங்களை மிரட்டிக்கிட்டு இருக்குதோ, எதை பார்த்து நீங்க மிரண்டு போய் நடுக்கடல்ல நிக்கிற ஒரு அனுபவத்துல இருக்கிறீங்களோ, இதற்கு மேல யாரு நின்றுகிட்டு இருக்கிறா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார். நான் தனியா நிக்கிறேனோ, நான் இதுல அக்கறைக்கு போயிருவேனா, இந்த பிரச்சனையை நான் மேற்கொண்டுருவேனா அப்படின்னு நீங்க கவலையில இருந்தீங்கன்னு சொன்னா, அவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்க அக்கறைக்கு என்ன செய்வீங்க? போவோம். நடுக்கடல்ல என்ன செய்ய மாட்டீங்க? மூழ்கி போக மாட்டீங்க. அவருடைய வார்த்தை என்ன செய்யுது? சொல்லுது. அந்த பிரச்சனைக்கு மேல அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? நின்று கொண்டிருக்கிறார். அவரை பார்த்த உடனே சீஷர்கள் என்ன செய்யறாங்களா? வாசிக்கலாம், 26, 27, 28. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தார். அவரை பார்த்த உடனே சீஷர்கள் என்ன செய்யறாங்க? கடல் மேல நடக்கிறத யாரும் என்ன செஞ்சு பார்த்திருக்க மாட்டாங்க, எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா சீஷர்கள் கண்டிப்பா எதிர்பார்த்திருக்கணும். ஏன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடிதான் 5000 ஆண்கள் மட்டும் 5000. அந்த கூட்டத்துல பெண்கள் இருந்திருப்பாங்க, சின்ன பிள்ளைங்க இருந்திருப்பாங்க. இத்தனை பேருக்கும் அவர் 5 அப்போ 2 மீனை கொண்டு என்ன செஞ்சிருக்கிறாரு? போஷித்திருக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு அற்புதத்தை பார்த்த சீஷர்கள் அந்த புயலுக்கு மத்தியில ஏசு கிறிஸ்துவோட வல்லமை வெளிப்படுறத அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? எதிர்பார்த்திருந்திருக்கணும். ஆனா இவங்க என்ன செய்யல? எதிர்பார்க்கல. அந்த கடலையும் புயலையும் பார்த்து அவங்க என்ன செய்யறாங்க? தத்தளிக்கிறாங்க. ஏசு கிறிஸ்து வர்றதை பார்த்த உடனே அவங்க ஏதோ ஆவி நினைச்சு என்ன செய்யறாங்க? பயப்படுறாங்க. அதை பார்த்த உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, 27வது வசனம், உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அவங்க எதுக்காக பயப்படுறாங்க? புயல் அடிக்குது, கடல் என்ன செய்யுது? கொந்தளிக்குது. அவர் புயலையும் அந்த கொந்தளிப்பையும் நிறுத்தினா சீஷர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? பயப்பட மாட்டாங்க. ஆனா அவர் அங்க புயலையும் கொந்தளிப்பையும் முதல்ல நிறுத்துறாரா, இல்ல சீஷர்களை பார்த்து நீங்க பயப்படாதீங்கிறாரா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அவருடைய வல்லமை செயல்படுறதுக்கு நம்மிடத்துல ஒரு பங்கு தேவை, அந்த விசுவாசம் தேவை. அதுதான் அவரை நம்ம வாழ்க்கையில செயல்பட வைக்கிற இடம். என்னைக்கும் உங்களோட பலவீனத்துல, உங்க பிரச்சனையில நீங்க அவருடைய வல்லமை வெளிப்படணும்னு சொல்லி நீங்க புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. அவர் சொல்றாரு, பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். நீங்க விடுதலையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. எப்போ எனக்கு இதுல வெற்றி வரும், எப்போ நான் சுகத்தை பார்ப்பேன், எப்போ நான் விடுதலையை பார்ப்பேன் நீங்க பாக்குறீங்க. அவருக்கு என்ன தேவைன்னா, எப்போ நீங்க உங்க பயத்தை நிறுத்துவீங்க, எப்போ உங்க புலம்பலை நிறுத்துவீங்க, எப்போ நீங்க திடன் கொள்ளுவீங்க, அதுக்கப்புறமா தான் அவரால் அங்க என்ன செய்ய முடியும்? செயல்பட முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பேதுருவுக்கு ரொம்ப சந்தோஷம். அது நீரே ஆனால் நானும் வர கட்டளையிடும்.
ஏசு கிறிஸ்துவால் அங்க என்ன சொல்லி இருக்க முடியும்? இல்லப்பா, உன்னால நீ அதுல நடந்து வர்ற அளவு உனக்கு விசுவாசம் பத்தாதுன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா அவர் கேட்ட கேள்வி அப்படி. அது நீரே ஆனால் நானும் வர கட்டளையிடும். அது அவரா? அவர்தான். அது அவர்தான் அப்படின்னு சொன்னா நானும் வர்றதுக்கு நீங்க என்ன செய்யுங்க, கட்டளையிடுங்க. அங்க ஏசு கிறிஸ்துக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அது அவர்தான், நீ வா அப்படின்னு சொல்லி சொல்ற. அந்த படகுல எத்தனை பேர் இருந்தாங்க? 12 பேர் இருந்தாங்க. அங்க பேதுரு காலை எடுத்து படகுல இருந்து கீழே வச்ச உடனே தண்ணி மேல நடக்க ஆரம்பிக்கிறார். இதே மாதிரி மத்த 11 பேரால நடக்க முடியுமா, முடியாதா? இங்க பேதுரு அவரோட வல்லமையில நடக்கிறாரா, இல்ல ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில நடக்கிறாரா? ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில நடக்கிறார். அப்போ ஏசு கிறிஸ்துவின் வல்லமையினால மத்த சீஷர்களால நடக்க முடியுமா, முடியாதா? முடியும். அவங்க ஏன் இறங்கி நடக்கல? அவங்க அதை விசுவாசிக்கல. அதே போலதான் அவருடைய வல்லமை நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுது. நம்ம சரீரத்துல தேவைப்படுது, நம்ம வாழ்க்கையில தேவைப்படுது, நம்ம பிரச்சனைகள்ல தேவைப்படுது. ஆனா எல்லாராலையும் என்ன செய்ய முடியறது இல்ல, பெற்றுக்கொள்ள முடியறது இல்ல. எல்லாருக்கும் அந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை எனக்கு தரலையோ, அவங்களுக்கு மட்டும் கொடுத்திருக்கிறாரா, இல்ல அந்த நபருக்கு கொடுத்திருக்கிறாரா அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா அப்படி இல்ல. சத்தியம் அப்படி சொல்லல. அந்த கிருபை எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அவருடைய வார்த்தைய யாரு தாழ்மையா ஏற்றுக்கொண்டு விசுவாசிச்சு செயல்படுறாங்களோ அவங்க கடலின் மேல் நடக்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.